வணக்கம். வாட்ஸ்அப் மூலமாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய எல்லா சேவைகளையுமே நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் மொபைல்லையே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 32 வகையான சர்வீசஸை நீங்களே உங்கள் மொபைலில் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், டெத் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், டேக்ஸாக இருக்கட்டும், லைசன்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி ஓவரால் கிட்டத்தட்ட ஒரு 32 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு சர்வீஸை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலயமாவே பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெருநகர சென்னை மாநகராட்சியின் சேவைகள் இப்போது வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து, அதாவது ஒரு இதை வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழை பதிவிறக்கம் செய்யணுமா, இல்லை சொத்து வரி மற்றும் பிற வரிகளை நீங்கள் செலுத்தணுமா, இல்லை மாநகராட்சியிடம் ஏதாவது ஒரு புகாரை வந்து நீங்கள் செய்யணும்னாலும், அதே போல் சமுதாய கூடம், முதல்வர் படைப்பகம் போன்ற சேவைகளுக்கு முன்பதிவு நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மாநகராட்சியின் அனைத்து சேவைகளுக்கும் இனி இந்த நம்பரை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9445061913 அப்படிங்கிற இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு அந்த நம்பர்லேருந்து உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் டைப் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஆல்ரெடி அந்த நம்பரை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த நம்பருக்குள்ளே நான் உள்ளே என்ட்ரு பண்ணி எப்படி நான் டைப் பண்ணி உள்ளே போயிட்டு அவங்களோட சர்வீஸை நம்ம எப்படி வந்து ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் போய்க்கோங்க. அங்கே இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அங்கே டச் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ காண்டாக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த நியூ காண்டாக்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த நியூ காண்டாக்ட் டச் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அந்த மொபைல் நம்பரை இங்கே ஃபோன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் நியூ காண்டாக்ட் வந்து இது மாதிரி வந்து அதில் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எப்படி நியூ காண்டாக்ட் சேவ் பண்ணுறது அப்படின்னு சில நம்பர் தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவா? நீங்கள் நம்பரை இந்த ஃபோன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சர்டிஃபிகேட், ஒரு வாட்ஸ்அப் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு எனி ஒரு நேம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோடர் அப்படிங்கிற ஒரு நேமில் இந்த நம்பரை வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் என் மொபைலில். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே சின்ஸ் காண்டாக்ட் டு ஃபோன் இருக்கு இல்லையா, அதாவது இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் சேவ் பண்ணுறீங்களா ஃபோன்லேயும் சேவ் பண்ணுறீங்களா அதுக்கான ஆப்ஷன் தான். அதை ஆன் பண்ணி விட்டுட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோமா? இப்போ நமக்கு இந்த காண்டாக்ட் என்ன ஆயிருக்கும்னா நம்ம மொபைலில் வந்து ஆல்ரெடி வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோடர்னு கொடுத்தோன்னே பாருங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அவங்களே கேட்குறாங்க பாருங்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கிலீஷ்லேயோ அல்லது தமிழ்லையோ ரெண்டை எப்படி வேணாலுமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஆல்ரெடி அவங்க டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் அங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது தட்டிதா, இந்த வரைக்கும் பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். சென்ட் ஆனால் உங்களுக்கு வந்து சென்ட் ஆன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடிக் வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அவ்வளோதான். இப்போ நீங்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டீங்கனாலே அவங்கக்கிட்ட என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படின்ட்டு இதே மாதிரி உங்களுக்கு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இதில் பாருங்கள், பெருநகர சென்னை மாநகராட்சியின் சேவைகளை பெற இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துட்டா, அதாவது அந்த இடத்துல இருக்கு இல்லையா, அதில் வந்து பிரதான சேவைகள் இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இது மாதிரி வரும். அதாவது சேவைகளை அறிய, அதாவது சேவைகளை அறியன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், சொத்து வரி, பிஜிஆர், இது மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சர்வீசஸ் மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்னா, இதில் ஏதாவது நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு வேறு சர்வீசஸ் வேணும், இது அதில் தான் 32 சர்வீசஸ் இருக்குன்னு நீங்களே ஓவரால் எல்லா சர்வீஸும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த இருக்குது இல்லையா, இந்த இடத்த விட்டுருங்க. நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இப்போ நான் வந்து இந்த பிரதான சேவைகள் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை டச் பண்ணி நம்ம உள்ளே வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து லைவ் வந்து காமிச்சிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எல்லா சேவைகளும் எப்படி பார்க்குறது அப்படின்னு நம்ம இப்போ போய் பார்த்துடலாம். அந்த இன்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். இப்போ வந்துட்டோமா? இங்கே பாருங்கள், சேவைகளை அறியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை விட்டுட்டு மேலே பிரதான சேவைக்கு கீழே அனைத்து சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணிக்கணும். அனைத்து சேவைகளும் நீங்கள் கொடுத்ததும் இதே மாதிரி ஒரு சின்னதாக லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இதுலேயே எல்லாமே வந்துருச்சு பாருங்கள், எல்லாமே வந்துட்டு இப்போ என்ன இருக்குது, சேவைகளை அறியன்றிருக்க, மறுபடியும் அந்த சேவைகளை அறிய அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு லோடிங் இருக்கும். அந்த லோடிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவைகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே எல்லா ஆப்ஷனுமே வந்துருச்சு பாருங்கள். வரி கட்டண சேவைகள், முன்பதிவு அண்ட் உரிமை சேவைகள், பொதுமக்கள் குறை தீர்க்கும் சேவைகள், நெக்ஸ்ட் வந்து பதிவிறக்கம் ஆவணங்கள், சான்றிதழ்கள், ரசீதுகள், உங்கள் மண்டலம் அண்டு வார்டை அறிந்து கொள்ளுங்கள், நெக்ஸ்ட் சேவைகளுக்கு அருகில், இதை மாதிரி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எல்லா சேவைகளுமே உங்களுக்கு வந்து 1 by 1 உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க.
இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பதிவிறக்கம் ஆவணங்கள் சான்றிதழ்கள் அண்ட் ரசீதுகள் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்டிவிஷன் கீழே ஓப்பன் ஆகும். ஏன்னா சான்றிதழ் நம்ம பொதுவாக கொடுத்துட்டோம், எந்த சான்றிதழ் நம்ம பதிவிறக்கம் பண்ணணும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் துணை சேவையை தேர்ந்தெடுக்கும்னு கீழே ஒரு ஆப்ஷன் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இல்லை பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, டெத் கொடுத்துருப்பாங்க, குழந்தையுடைய பேர் சேர்த்தல் பற்றி கொடுத்துருப்பாங்க, நகர திட்டமிடல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அவங்க இந்த சான்றிதழ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கீழே வந்து 1 by 1 கொடுத்துருப்பாங்க. அதில் எஸ்ஓபி இருக்கும், சர்வீசஸ் டேக்ஸ் இருக்கும், டவுன் பிளானிங் இருக்கும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்கும், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இருக்கும், ட்ரேட் லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கம்பெனி டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நிறைய படிவம் 6, 7, 9, 10 இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 1 by 1 அவைலபிளாக இருக்கும். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன கொடுக்குறேன்னா பிறப்பு சான்றிதழ் பதிவிறக்கம்னு இருக்கு இல்லையா, அதை நான் வந்து பதிவுக்கு கொடுத்துக்கிறேன். நீங்கள் பிறப்பு சான்றிதழ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லோடிங் இருக்க தான் செய்யும். ஒரு 5 செகண்ட் ஆர் 10 செகண்டுக்கு ஒரு லோடிங் இருக்கும். அந்த லோடிங்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து க்ரீனில் வந்து மாறும். அப்படி க்ரீனில் மாறும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம டச் பண்ணி விட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், பதிவிறக்கம் செய்ய, அதாவது பிறப்பு சான்றிதழை உங்கள் மொபைல் எண், பதிவெண் அல்லது உங்கள் விவரங்கள் மூலம் பதிவிறக்கம் செய்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அவங்களே கொடுத்துட்டு அதுக்கு கீழே க்ரீனில் பதிவிறக்கம் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பதிவிறக்கம் செய்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா க்ரீனில், அதை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒரு லோடிங் ஆகும். அந்த லோடிங்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்னர் பேஜ் இது போல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்குள்ளே பார்த்தீங்கன்னா தேடல் முறையை தேர்ந்து செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் எண் மூலியமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பதிவு எண் அப்படின்னு, அதாவது பர்த் சர்டிஃபிகேட்க்கு ஒரு பதிவு எண் இருக்கும் இல்லையா, உங்கள் ஜெராக்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதில் இருக்கும். ஸோ அந்த பதிவு எண் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா தனிப்பட்ட விவரங்கள் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த தனிப்பட்ட விவரங்களுக்கு உள்ளார போனீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தந்தையின் பெயர், தாயின் பெயர் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே குழந்தையுடைய பெயர் கேட்டிருப்பாங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். குழந்தை நேம் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அது ஒன் ஆஃப் த ஆப்ஷனல் தான். அதுக்கு கீழே பாலினம் கேட்டிருப்பாங்க, ஆண் பெண், நெக்ஸ்ட் 3ஆம் பாலினம், 3 ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. அதில் எனிவன் நீங்கள் என்னவோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே சான்றிதழை பதிவிறக்கம் செய்யவும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம உள்ளே போகணும். இப்போ நம்ம மொபைல் எண் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் மொபைல் எண் போட்டிருக்கேன். மொபைல் எண் போட்டுட்டு நான் வந்து அந்த இது கொடுக்கும்பொழுது அந்த க்ரீனில் வருது இல்லையா, அதை நான் இப்போ கொடுக்குறேன். அது மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்து அந்த ஓடிபியை நம்ம மறுபடியும் இன்செர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பதிவிறக்கம் செய்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் டச் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே அங்கேயே வந்துடும். நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ராக் அப் இதை மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் போடுற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் அது மாதிரி போட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் தந்தை பெயர், தாயின் பெயர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணணுமோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஈஸியாக சான்றிதழை பதிவிறக்கவும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய சான்றிதழ் உங்களுக்கு வந்து PDF ஃபார்மில் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். எனிவன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ அது போல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே போல் ஈஸியான ப்ரொசீஜரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது நம்ம ஈஸியாக ஒவ்வொரு சர்வீஸுமே நம்ம ஈஸியாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சில ஆப்ஷன் வந்து இன்னும் வந்து அவைலபிள் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆனால் ஆப்ஷனை வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த சர்வீசஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பர்த் சர்டிஃபிகேட், டேட் சர்டிஃபிகேட் இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளில் இருக்குது. அதெல்லாம் உடனுக்குடனே டவுன்லோடும் செய்ய முடியுது. ஸோ அதனால் இது மூலயமா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நன்றி.